வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எம்சிக்யூஸ் மெத்தடில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் நீங்கள் யூனிட் 1லேருந்து 10 வரை பிளேலிஸ்ட் நீங்கள் எடுத்து எல்லா யூனிட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் டீச்சர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து எல்லா யூனிட்டுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் a DNA strand the nucleotide are linked together by DAS. அப்போ டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து நியூக்ளியோடைடில் வந்து எதோட லிங்க் ஆகிருக்குங்கிறது தான் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து பி, பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ் நோட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். த நியூக்ளியோசைட் டிஃபர்ஸ் ஃப்ரம் எ நியூக்ளியோடைடு, இட் லேக்ஸ் த டேஸ். ஆப்ஷன்ஸ் ஆஃப் த டேஸ் என்ன இல்லைன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து சி, பாஸ்பேட் குரூப். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, பாஸ்பேட் குரூப். சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அப்போ ரெண்டுக்கு வந்து சி டீச்சர்ஸ். தேர்டு கொஸ்டின் பாருங்களேன். போத் டிஆக்சி ரைபோஸ் அண்டு ரைபோஸ் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் சுகர்ஸ் கால்டு டேஸ். இப்போ ரெண்டு சுகர்ஸ்லையும் வந்து ரெண்டுமே, அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ, இதில் வந்து என்ன சுகர் இருக்கிறத ஒரு கொஸ்டின்ஸு. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து சி, பெண்டோஸ். ஓகேங்களா? பெண்டோஸ்னா 5 பக்கங்களை உடைய சுகர் காம்பவுண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஃபேக்ட் தட் எ purines base always paired through the hydrogen bond with the pyrimidines base leads to in the DNA double helix is it as அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். ஃபோர்த்துக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். யூனிஃபார்ம் வித் த்ரூஅவுட் டிஎன்ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸுங்க. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆன் எ டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன் இஸ் ஏ டேஸ். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. டிஎன்ஏவோட எலக்ட்ரிக் சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. சி, நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் ரெஸ்பெக்டிவ்லிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. த ப்ரொமோட்டார் சைட் அண்ட் த டெர்மினேட்டர் சைட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் டேஸ். ப்ரொமோட்டார் டெர்மினேட்டர்னா வந்து ஒரு ஜீனோமில் வந்து இருக்குது. டெர்மினேட்டருங்கிறது ஸ்டாப் பண்ணுற இடம், ப்ரொமோட்டருங்கிறது ஸ்டார்ட் பண்ணுற இடம். அப்போ ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து பிங்க, 5' to 5' end அண்டு 3' end. ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அப்போ சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following statements is the most appropriate for sickle cell anemia அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். செவன்த்துக்கு வந்து பாருங்க, என்ன கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். செவன்த்துக்கு டி, ஆல் ஆஃப் தி எபோ, எல்லாமே சரியான பதிலுங்க. செவன்த்துக்கு டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களே. எய்த் கொஸ்டின்ஸ். ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு ஏயுஜி அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸு. ஏயுஜிங்கிறது ஒன் ஆஃப் த ட்ரிப்ளட் கோடான், ஒரு அமினோ ஆசிட்டை குறிக்குது. ஸோ அப்போ எய்த்துக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. அப்போ எய்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து டி, ஆல் ஆஃப் தி எபோ தான் ஆன்சரா. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஏயுஜினவர், இது ஒரு முக்கியமான அமினோ ஆசிட்ஸு. மெத்தியூனின்ஸுங்கிறாங்க, இனிஷியேஷன் கோடானுங்கிறாங்க, டியூவல் ஃபங்க்ஷனுங்கிறாங்க, ஜெனட்டிக் கோட்லையும் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ எய்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The first genetic materials could be DAS. First genetic materials என்ன இருக்கணும் அப்படின்னா, could be எதாவது இருக்கலாம் அப்படின்னா, 9th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் டி, ஆர்என்ஏ தான் இருந்திருக்கான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் குட் பி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரினா 9th ஆன்சர்ஸ் வந்து டி. The next questions with regard to mature mRNA in eukaryotes. ஓகே, எம்ஆர்என்ஏ வந்து யூகரிட்ஸ் எப்படி மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறாங்க. 10th கொஸ்டின் ஆன்சர்ஸ் பி, எக்ஸான்ஸ் அப்பியர் பட் இன்ட்ரான்ஸ் டு நாட் அப்பியர் இன் த மெச்சூர் ஆர்என்ஏ. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ 10th வந்து ஆன்சர்ஸ் வந்து பி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். த ஹியூமன் குரோமோசோம்ஸ் வித் த highest and least number of genes in them are respectively dash.
The 11th answers C, chromosome 1 and Y. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 11th answers வந்து C. The next question பாருங்க. Who amongst the following scientists had no contributions in the development of the double helix model for the structure of the DNA? The 12th question answer is here D. The Michelson and Stahl. One of the experiment இருக்கு, நீங்க வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions. DNA is a polymer of nucleotide which are linked to each other by 3' to 5' phosphodiester bond that prevent the polymerizations of nucleotides. Which of the following modifications would be choose? The 4 options கொடுத்துருக்காங்க. 13th answer பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. B is a correct answer. Remove or replace 3' OH group in deoxyribose அப்படிங்கிறத ஆன்சர்ஸு. அப்போ 13க்கான ஆன்சர்ஸ் பாருங்க B. The next question பாருங்க. Discontinuous synthesis of DNA occurs in one strand because 14th answers B. DNA dependent DNA polymerase catalyze polymerizations only in one directions 5' to 3'. அப்போ 14th answers வந்து B. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். The next question பாருங்க. Which of the following steps in transcriptions is catalyzed by the RNA polymerase? Initiation, elongation, terminations and all of the aboveங்கிறாங்க. 15th answers பார்க்க போகிறோம். Answer is here D. All of the above. D is a correct answer. The next question. Regulatory proteins are the accessory protein that interact with the RNA polymerase and affect its role in transcriptions. Which of the following statement is correct about regulatory proteins? 17th answers பார்க்க போகிறோம். Answer is D. They can act both as activators as and a repressor. ஓகேங்களா? 17th answers வந்து D. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ். ஓகே. Which of the following are functions of RNA? Which of the following are the functions of RNA questions? அப்போ 19th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் D. All of the above. மேலே உள்ள எல்லாமே வந்து சரியான பதில். நோட் பண்ணி வச்சு டீச்சர்ஸ். In some viruses DNA synthesized by using RNA as template. Such a DNA is called as. இது வந்து ஒரு expected questions teachers. The 21 answer is C. cDNA is correct answers. ஓகேங்களா? The next questions பாருங்க. If the sequence of nitrogen bases of the coding strand of DNA in a transcription unit is 5' to 3' வந்து இந்த மாதிரி நியூக்ளியோடைடு இருக்கு. AT, GAA, TG இருக்கான். The sequence bases in the RNA transcript would be என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இது. ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக 5' to 3' போது என்ன வரலாம்? நம்ம ஆர்என்ஏல தான் பார்க்குறோம். இப்போ ஆர்என்ஏ என்ன உருவாயிருக்கும்? அப்போ 5' to 3' தான் உருவாகும். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி சீக்வன்ஸில் தான் 3' 5' வந்து உருவாகும். அப்போ 23க்கான ஆன்சர்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். A. 5' to 3' ஏக்கு ஏ தான் வரும். U அடுத்து பாருங்கள் GAAUG. ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸு. 23 ஆன்சர்ஸ் வந்து A. The next question. The RNA polymerase holoenzymes transcripts DAS. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து D. The structural gene only. அப்போ 24க்கு D. The next question பாருங்க. If the base sequence of the codons in mRNA is 5' AU 3' the sequence of the tRNA pairing with must be DAS. Answers பார்க்கலாமா? The 25 answer is B. 5' CAU 3'. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? The next question பாருங்க. The amino acid attaches to the tRNA at its DAS. 26 answer is
B 3 dash. 3 dash end. B is a correct answers. The next question பாருங்க. To initiate translation, the mRNA first bind to dash. அப்போ 27க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறேன். ஆன்சர் இஸ் A. The smaller ribosomal subunit is a correct answers. The next question பாருங்க. The E. coli, the lac operon gets switched on when dash. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. 28க்கு ஆன்சர்ஸ். The lactose is a present and it binds to the repressor. இது இந்த ஒபேரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 28க்கு ஆன்சர் வந்து A. ஓகே. The purines found both in DNA and RNA are dash. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சி அடினைன்ஸ் அண்ட் குவானைன் தான் பியூரின்ஸ் தான். டிஎன்ஏலையும் அதான் இருக்கான், ஆர்என்ஏலையும் அதான் இருக்கான். அதான் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஏ ராங். இதில் வந்து எது ராங்காக அமைஞ்சிருக்குங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து ஏ. டிஎன்ஏஸே மேடப் ஆஃப் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் யூ ப்ளஸ் ஜின்னு கொடுத்துக்கிறாங்க. இது ஆர்என்ஏக்கான ஆன்சர்ஸ் தான். அப்போ வந்து இங்கே வந்து ராங்காக இருக்கிறது எது? ஏ. ஓகேங்களா? தேர்டு கொஸ்டின்ஸ் பாருங்க. இன் ஏ 3 kilobasphorus long piece of DNA 820 adenine bases were found. What would be the number of cytosine basesங்கிறாங்க. ஆன்சர்ஸ் வந்து ஏ 780. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதில் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். 780 கரெக்ட் ஆன்சர்ஸ். தேர்டுக்கு வந்து ஏ. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டுங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ஆன்சர்ஸ் வந்து எல்லாரும் தெரிஞ்சதான், வெரி ஈஸி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து ஏ அடெனைன் தயமின். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். த டயக்ராம் ஷோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் ஆஃப் த ஜெனட்டிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஏ டு சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன்ஸ். சி என்ன சொல்கிறாங்க? பிரான்சிஸ் கிரீக் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிச்சு. ப்ரொப்போஸ்ட் பை பிரான்சிஸ் கிரீக்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த டிஎன்ஏ. ஓகேங்களா? ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிச்சுங்க. ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த அசோசியேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன்ஸ் H1 வித் a நியூக்ளியோசோம் இண்டிகேட்ஸ் த டேஷ். அப்போ சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து பி. த டிஎன்ஏ இஸ் கண்டென்ஸ்ட் இன்டு த குரோமோட்டின் ஃபைபர். பி இஸ் a correct answer. The next question. The experimental proof for semi-conservative replications of DNA was first shown in a dash. அப்போ எய்த் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் வந்து பி பாக்டீரியம்ங்க. The next questions. The final proof for DNA as a genetic materials came from the experiment of dash. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. நைன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ ஹெர்சே அண்ட் சாஸ். இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணி டீச்சர்ஸ். முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ நைன்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். A molecules to act as a genetic material has a following properties. அப்படி சொல்லி பார்த்தா 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸ்டடி பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 10த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து கரெக்டாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட். ஃபஸ்ட்டு கரெக்டாக. செகண்ட் கரெக்டாக ஷுட் பி ஸ்ட்ரக்சரலி மோர் ஸ்டேபிள். அதாவது டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 10th ஏஸ் பாருங்க. ஆன்சர்ஸ் வந்து டியில் அடுத்துன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஆர் கரெக்ட். ஃபோர்த்தில் என்னது? ஷுட் ப்ரொவைட் த ஸ்கோப் ஃபார் எ ஸ்லோ சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 10த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வித் த டிரான்ஸ்கிரைப்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின்ஸு. இதில் ஆர்என்ஏ பாலிமரேஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய ரோல் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் கொஸ்டின்ஸ் ஸ்டடி பண்ணிங்க. ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். 11த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி. ஃபஸ்ட்டுக்கு வந்து செகண்டா, செகண்டுக்கு தேர்டு, தேர்டுக்கு 1. ஓகேங்களா? அது 3 தான். கரெக்டாக பார்த்து வச்சுங்க. 11த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகேங்களா? இப்போ சிங்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆர்என்ஏ பாலிமரேஸ் செய்யும்போது ஆர்என்ஏ. செகண்டுக்கு வந்து 3. செகண்ட் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 வந்து HN RNA.
ஓகேங்களா. தேர்டுக்கு வந்து 1 RNA பாலிமரேஸ், 3க்கு வந்து tRNA. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கப்பட்ட டீச்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next question பாருங்க, which of the following RNAs should be most abundant in animal cell? ஒரு important questions. Answer is D, rRNA. The next question, a complex of ribosomes attached to a single strand of RNA is known as a dash. அப்போ 13th answer is C, polysomes. Which of the following set of options is used in the translations? 14th answers B, mRNA, tRNA, rRNA. B is a correct answer, teachers. Which of the following types of RNA act as a adapter molecules? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், எல்லாம் கண்ண முட்டு அடிச்சிடலாம். ஆன்சர் வந்து என்னது? A, tRNA. 17th பாருங்க, uridine presence only in the RNA is a dash. யூரிடின்ஸுங்கிறது தான் கொஸ்டின்ஸு. 17th ஆன்சர் வந்து நியூக்ளியோசைடுங்கிறாங்க. ஓகேங்களா, நியூக்ளியோசைடில் தான் வந்து இருக்கும். 17th ஆன்சர் வந்து A. The next question பாருங்க, during DNA replications Okazaki fragments are used to elongate. elongateனா அது DNA வந்து உருவாகி போயிட்டே இருக்கு, RNA உருவாகுது. அப்போ 18th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். C, the lacking strand away from the replication fork. அப்படி தான் ஆன்சர்ஸ். 18th ஆன்சர்ஸ் வந்து C. The next question பாருங்க, the Taylor conducted the experiments to prove semi-conservative mode of chromosomes replication and dash அப்படிங்கிறாங்க. The 19th answer is B, Vicenia fafa அப்படிங்கிற ஒரு organisms. The next question பாருங்க, the equivalent of a structural gene is a dash. The 20 answers பார்க்க போகிறோம். Answer is B, cistron. இது ஒரு important question, teachers. The next question பாருங்க, what will be the sequence of mRNA produced by the following stretch of DNA? questions பார்த்து வச்சுக்கோங்க, ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். The 21 answer is B, 5' to 3'. ஓகேங்களா, B அதாவது செகண்ட் நோட் பண்ணி வச்சோம் டீச்சர்ஸ். 21 ஆன்சர் வந்து செகண்ட். The next question பாருங்க, find out the incorrect match. இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸு, அதை பார்த்துங்க ஃபஸ்ட்டு. எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலைங்கிறதா கொஸ்டின்ஸு. 22 ஆன்சர்ஸ் வந்து B, RNA polymerase 1, rRNA, 5 srRNA, snRNA. ஓகேங்களா, அப்போ 22 ஆன்சர்ஸ் வந்து Bங்க. The next question பாருங்க, spliceosomes are not found in the cell of dash. 23 முக்கியமான கொஸ்டின். ஆன்சர்ஸ் வந்து C, bacteria. The next question, which of the following is a correct regarding RNA processing அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. 20 பாருங்க, ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். C, in tailing adenylate residues are added at 3' end of HN RNA. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ 20 ஆன்சர்ஸ் வந்து என்னது? C. The next question பாருங்க, removal of RNA pole third from the nucleoplasms will affect the synthesis of dash. 25 answer is A, tRNA. Next question பாருங்க, which of the following features of genetic code does allow bacteria to produce human insulin by recombinant DNA technology? ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் என்னன்னா D, genetic code is nearly universal. D is a correct answer. Which one of the following is the started codon? ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கோடு தான் வந்து முதல்ல உருவாகுது. அப்போ அதை நோட் பண்ண போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. C is a correct answer. AUG. இல்லை, அதோட அமினோ ஆசிட் நேம் என்னன்னா மெத்தியோனின்ஸ் அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். 28 ஆன்சர்ஸ் வந்து C. The next question பாருங்க, all the following are part of an oberon except dash அப்படிங்கிறாங்க. 30 ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். C, an enhancer. ஓகேங்களா, அப்போது 30 ஆன்சர்ஸ் வந்து C, an enhancer கரெக்ட், சரியான பதில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண அனைத்து யூனிட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும் டீச்சர்ஸ். தேங்க்யூ.